எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன், அரியலூர் மாவட்டத்திலேருந்து. இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் வந்தது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி நான் இங்கே வரும்போது ரெகுலராக சந்தைக்கு போயிட்டுருப்பேன். சந்தைக்கு போகும்போது அப்போ ஒரு அம்மா வந்து காய்கறி வச்சுருப்பாங்க. தினக்கூலி அவங்க வந்து டெய்லியும் காய்கறி வாங்கிட்டு வந்து விற்று அதை வச்சு தான் அவங்களுக்கு வரும். ஒரு நாளைக்கு 300 400 கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும் சார் அப்படிம்பாங்க. நல்ல பழக்கம், நல்ல ஒரு இதான ஒரு அம்மா. அவங்க வந்து அரியலூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியை சேர்ந்தாங்க. அந்த ஊர் நான் சொல்ல வரும்போது, ஏன்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் அப்படி தான் இருக்கிறானுங்க. அதனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிறைய பேர் வந்து நீ என்ன சாதி ரீதியாக வந்து போட்டுவிட்றீங்க, நீங்கள் வந்து இதில் இருக்கிறீங்க, நீங்கள் சாதி ரீதியாக போடுறீங்கன்னா, நான் என்ன போட்டிருக்கேன்னு இன்னும் பாரு. அதாவது ஒரு குலத்தோட வாக்கு நான் வந்து சாதி ரீதியாக போடல. ஒருத்தன் சொல்கிற வாக்கு வந்து அது பழிக்கும் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு ஒரு பவரான ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. வள்ளுவம் வாக்கு என்ன வாக்கு, அந்த மாதிரி தான் நான் அது பதிவு போட்டுவேன். நீ செருப்பால் அடி வாங்கும்போது யார் காலில் விழுந்த? என் காலில் தான் வந்து விழுந்த. என்கிட்ட தான் வந்து கத்தி கதறினேன். உன்னை யார் காப்பாற்றினா? நான் தான் காப்பாற்றினேன். அன்றைக்கி எங்கே போயிருந்த? அன்றைக்கி உனக்கு சாதி தெரியலையா? உனக்கு நீ யார் கூட போய் உட்காந்துட்டு இன்னமும் கூத்தடிச்சிட்டு இருக்கிற? நீ கல்யாணம் பண்ணது எங்கே கல்யாணம் பண்ண? நீ வந்து பேசுகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு கூட சொல்லிட்டேன். நீ வாங்கும்போது செருப்படி வாங்கும்போது உனக்கு சோறு திங்கிறதுக்கு எல்லாமே உனக்கு சாதி தேவைப்படுது. மற்றதுக்கு நீ பெரிய பிடிங்க மாதிரி வந்து எனக்கு வந்து பதிவு போட்டுட்ருக்கியா? தேவையில்லாத அந்த பதிவுலாம் இங்கே என்கிட்ட வந்து இது பண்ணிட்டு கூடாது சொல்லிட்டேன். என்ன முதல்ல உடனே பாரு, நீ என்ன என்ன செஞ்சுட்டுருக்குன்னு பார்த்துக்க. நீ எங்கே கல்யாணம் பண்ண? நீ அங்கே போய் குடும்பம் நடத்த வேண்டியதான். நீ யார் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற? நீ சாதி இல்லைன்னு சொன்னவன் கல்யாணம் பண்ணுவான், அங்கே போய் நீ குடும்பம் நடத்தினா அவனை கூட போய் சேர்ந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும். நீ எங்கே யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிற? நின்று சாதிகாரன் கூட தானே சேர்ந்து சுற்றுற, சாதிகாரன் வீட்டில் தானே போய் தின்னுட்டு இருக்கிற. நீ என்ன வந்து எனக்கு வந்து இது சொல்கிற? எல்லாத்தையும் எல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கூடாது சொல்லிட்டேன். தொலைச்சி தேவையில்லாமல். சரி, அதை விடுங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா வந்து கிராமத்தில் இருந்தபோது நான் என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, எங்கே சார், என்ன சார் நீங்களாம் சொன்னீங்க எல்லாருமே இந்தமாரி விஜய் சார் வந்தாலும் நல்லா செய்வார் அப்படின்னு சொன்னீங்க. நானும் ஊர்லேயும் பசங்க, அந்த குழந்தைங்களாம் பேர பிள்ளைங்களாம் எல்லாம் ஆசைப்பட்டுன்னு சொல்லி விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட்டேன். உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷம் தான் சார். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், இப்போ வந்து விஜய் சார் ஐயா வந்து அறிவித்தாங்க, இந்த மாதிரி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. 5 லட்ச ரூபா கொடுக்குறானதான். எனக்கும் ரொம்ப வந்து எங்கள் வீடு வந்து சாதாரண கூரை வீடு தான். 1 ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் அந்த நிலமும் இப்போ கடனில் முழுகி போச்சு. சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த காய்கறி வச்சு தான், சந்தையில் வச்சு தான் நான் வந்து அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், பிள்ளைங்கள இதுன்னுட்டு இருக்கிறேன். அதனால் வீடு எழுதி கொடுக்கலான்னு சொல்லி போனால் எங்கள் ஊர் கிளார்க் வந்து 20,000 ரூபா பணம் ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குன்னே தெரில. ஏமான்னு நானும்